Hi students, 12th standardல வந்து ஒரு important sum. So that the lines x plus 3 by 3 equal to y minus 1 by 5 equal to z minus 5 by 5. X plus 1 by minus 1 equal to y minus 2 by 2 equal to z minus 5 by 5 are a coplanar அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கேள்வி? ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கார்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது 3D டைமென்ஷனில் வர ஒரு சம்மு. கார்டீசியன் ஈக்குவேஷன் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, கீழே இருக்கு பார்த்தீங்களா வேல்யூ, இது வந்து டைரக்ஷன், கீழே இருக்கிறது வந்து டைரக்ஷன், இது பக்கத்தில் இருக்கிறது வந்து பாயிண்ட்டு. அப்போ இந்த இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டு இந்த டைரக்ஷனை யூஸ் பண்ணி இது வந்து ஒரு கோப்ளானராக இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா? இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். கோப்ளானர் லைன்ஸ் அதோட ஃபார்முலா என்னென்னா, A2 மைனஸ் A1 டாட் ப்ராடக்ட் ஆஃப் B1 வெக்டார் கிராஸ் B2 வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரணும். இந்த ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் 0ன்னு வந்துச்சுன்னா இது கோப்ளானர் இந்த லைன், இல்லைன்னா கிடையாது. A2 A1 அப்படிங்கிறது என்னென்னா அந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூஸ், இது வந்து டைரக்ஷன், கீழே இருக்கிற வேல்யூ, y கீழே இருக்கிற வேல்யூ. இப்போ A2 மைனஸ் A1 போடுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. சம்மில் வந்து பாருங்கள், எக்ஸுக்கு பக்கத்தில் +3 இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து -3ன்னு எடுத்துக்கணும். வேல்யூ -1 இருந்துச்சுன்னா அப்படியே +1ன்னு எடுத்துக்கணும். ஆல்டர்னேட்டிவ் சேஞ்ச் வந்து மைனஸ் ப்ளஸ் எதுக்கோ அது வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக போட்டு நம்ம அந்த பாயிண்ட்டை எழுதிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா படி x மைனஸ் x1 அப்படிங்கிறதான் ஃபார்முலாவே, y மைனஸ் y1 அப்படிங்கிறதா ஃபார்முலா. அப்போ நம்ம இங்கே வந்து ப்ளஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மைனஸ் சிம்பிள் போட்டு எழுதணும். அப்போ இதோட வேல்யூ A1 வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -3 1 5. இதான் வந்து A1ஓட வேல்யூ. A2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 2 5. இதான் வந்து A2ஓட வேல்யூ. அப்போ நம்ம போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பாருங்கள். A2 வந்து -i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 5k வெக்டர் மைனஸ் நம்ம A1ஓட வேல்யூ -3i வெக்டர் ப்ளஸ் j வெக்டர் ப்ளஸ் 5k வெக்டர். அந்த பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கூட வந்து i வெக்டர் j வெக்டர் k வெக்டர்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இதிலேருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா -i வெக்டர் இங்கே இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா +3i வெக்டர் ஆயிரும். இப்போ +3 வெக்டர்லேருந்து -i போட்டுச்சுன்னா 2j ஆயிரும். அடுத்து 2j வெக்டர், இது வந்து ப்ளஸ் j வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -j. இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள், +3i வெக்டர் -j வெக்டர் -5k வெக்டர் அப்படின்னு. அப்போ இப்போ டேரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம ஆன்சர் எழுதிடலாம். இப்போ 2லேருந்து 2ம் 3யும் போட்டோம் அப்படின்னா 2i வெக்டர் இருக்கு இல்லையா, 2i வெக்டரும் +3 வெக்டரும் ஜாயின் பண்ணுச்சுன்னா -i வெக்டர் -i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 5k வெக்டர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3i வெக்டர் -j வெக்டர் -5k வெக்டர் வந்துடும். இங்கே வந்து -i வெக்டர் -i வெக்டரில் வந்து 3j போச்சுன்னா 2, இங்கே வந்து 2 வரும். இது 2i வெக்டர் ப்ளஸ் j வெக்டர் ப்ளஸ் கேவும் வந்து 0 ஆயிடும். இது +5 இருக்குது, -5 இருக்குது, 0 ஆயிடும். இப்போ அதுக்கப்புறம் வந்து B1 கிராஸ் B2 போடுறோம். நம்ம B1 B2 எதை சொன்னோம் அப்படின்னா, அந்த எக்ஸ் கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு கீழே இருக்கிற வேல்யூ வந்து B1, அடுத்து ஈக்குவேஷனில் இருக்கிற கீழே இருக்கிற வேல்யூ வந்து B2ன்னு சொன்னோம் இல்லையா. அது அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும்னா எப்படி பண்ணணும்னா, ijவை மேலே போட்டுட்டு இதோட அந்த வேல்யூவை வந்து கீழே போடணும். இப்போ -3 5 5 -1 2 5. இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்னா, இது எப்படி ரோ காலம், ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் ரோவை கேன்சல் பண்ணோம்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 5s are 25 மைனஸ் ஆஃப் 2 5s are 10 அப்படி போடணும். அடுத்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் பண்ணோம்னா மைனஸ் சிம்பிள் வரும் இடையில, -j இன்ட்டு இவனையும் மல்டிப்ளை பண்ணும்போது -15. இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு மைனஸ் போடுவோம், இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறனால +5 வந்துடும். அடுத்து ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் அப்படி போட்டிங்க அப்படின்னா இவங்க எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணோம்னா -6 -5 -6 -5. அப்போ இதில் நம்ம ஆட் பண்ணி இல்லை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 15i + 5j - kன்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, A2 வெக்டர் -A1 வெக்டர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் B1 வெக்டர் கிராஸ் B2 வெக்டர், இதுதான் ஃபார்முலா. இப்போ ஏற்கனவே இதை கண்டுபிடிச்சிருக்கோம், அதை கண்டுபிடிச்ச வேல்யூ இங்கே போடணும், அடுத்து இதை கண்டுபிடிச்ச வேல்யூ இங்கே நம்ம போடணும். இது வந்து 2 சரியா, 2i. இப்போ இதையும் டாட் ப்ராடக்ட்டில் எப்படி என்ன பண்ணணும்னா i இன்ட்டு i மல்டிப்ளை பண்ணணும், j இன்ட்டு jவை பண்ணணும், k இன்ட்டு k பண்ணணும். i இன்ட்டு i பண்ணோம் அப்படின்னா 2 × 15 30. அடுத்து ஜேவை மல்டிப்ளை பண்ணோம்னா 1 × 10 10.
இது 0 இருக்கனால 0 ஆயிரும் கேங்கிறது. அப்போ நம்மளுக்கு 30 + 10 வந்து 40. 40ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு 0ன்னு வந்தால் தான் கோப்ளானர், 0 வரல 40 வந்திருக்கு, அதனால் இது கோப்ளானர் கிடையாது. ஸோ கிவன் ஈக்குவேஷன்ஸ் ஆர் நாட் கோப்ளானர் அப்படின்னு சொல்லி எழுதிடணும். தேங்க்யூ குட்டீஸ்.